ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு கிரேவி தான். இங்கிலீஷில் க்ரீன் தால் கிரேவின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சப்பாத்தி இல்லை ரோட்டி அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு தொட்டுக்க சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பச்சை பயிறு 1 கப், 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க காரத்துக்கு, கடுகு, எண்ணெய், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பூண்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மூங் தால் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா வேக வச்சிடணும். அதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வறுத்துற போகிறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அப்படியே கூட போட்டு வேக வைக்கலாம். பட் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதே போல் ஃபுல்லாக ஈவனாக குக் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. தண்ணியோட பபிள்ஸ்லாம் மேலே வருது. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பும் அதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 5 விசில் வரைக்கும் அதை வைக்கலாம். இது ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பேன் சூடு பண்ணிக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு சேர்த்துடுங்க. இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக நறுக்க வேணாம். அப்புறமா இந்த பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் சும்மா ஒரு கீரல் போட்டு போடுங்க. சும்மா அதோட ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போது சேர்ந்து ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் நல்லா குக் ஆகிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் வந்துடுச்சு. நம்ம நிறுத்திட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது எவ்வளோ நல்லா இந்த மாதிரி இன்னுமே கூட நீங்கள் வேக விடலாம். இன்னும் டேஸ்டியாக தான் இருக்கும். இது எவ்வளோக்கு வேகுதோ அவ்வளோ அதோட டேஸ்ட்டி நம்ம ருசித்து சாப்பிட முடியும். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் வேணும்னா அப்படியேவும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.